guys, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது சோல் ஸ்டேஷன் ட்ரூயிடோட எபிசோடு 28. எபிசோடு 27 மிஸ் பண்ணவங்களுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணது போதும், வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ கதைக்குள்ளே போகலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே நிலா வெளிச்சத்தில் அந்த சின்ன கப்பல் கடலில் வேகமாக போகுது. ஒக்கிட்டோவும் அக்கிகோவும் கரைக்கு வந்துட்டாங்க. அக்கிகோ காரில் போகலாம்னு சொல்ல ஒக்கிட்டோ எதையும் காதில் வாங்காமல் அந்த ட்ரூயிட்டை மட்டும் ஃபாலோ பண்ணுறதுல குறியாக இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட கில்டில் அந்த மாங் திரும்பி வந்துட்டானான்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. ஜன்னலை உடைச்சதுக்கு அந்த பாட்டி அவனை ஒரு வழி பண்ணியிருப்பாங்க. அது அவனுக்கு தேவைதானு நக்கலாக பேசிக்கிறாங்க. அப்போ ஜுன்ஹோ உள்ளே வந்து செக்ரட்டரி கால் பண்ணதாகவும் சிட்டி பிளான் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறான். நாளைக்கு மேப் கிடைக்கும், பில்டிங் டீட்டெயில்ஸ் ஆரம்பிக்கலாம். நம்ம ஹீரோ ஜுன்ஹோ கிட்ட அவங்கள நல்லா கவனிக்க சொல்கிறான். அவன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது யார் ஏமாத்தாமல் பார்த்துக்க சொல்கிறான். ஜாங் நம்ம ஹீரோ எங்கே போகிறான்னு கேட்குறான். நம்ம ஹீரோ உடனே இங்கிலாந்து போய் டாக்டர் டாட்லரை பார்க்கணுன்னு பிளான் பண்ணுறான். ஆனால் ஹான் இப்போதைக்கு எந்த பக்கமும் போக முடியாதுன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ கிட்ட வேர்ல்டு முழுக்க பல இடங்களில் சடன்லி டஞ்சன் பிரேக்ஸ் நடந்திருக்கு. அதனால் கடல் அண்ட் வான்வெளி ரூட் எல்லாமே முடக்கப்பட்டிருக்குன்னு யாங் சொல்கிறான். வானத்தில் வைவன்ஸ் கூட்டமும் கடலில் ஒரு ஜெயண்ட் ஆக்டோபஸும் அட்டாக் பண்ணுறதால வேர்ல்டு முழுக்க லாக்டவுன். இதை கேட்ட நம்ம ஹீரோ ஷாக் ஆகிடுறான். ஜுன்ஹோ நீயே பறந்து போயிடலாமான்னு கேட்க, புறாவா மாறினா 10 நிமிஷம் தான் டைம், அதை வச்சு இங்கிலாந்து போக முடியாதுன்னு நம்ம ஹீரோ புலம்புறான். தன்னோட ஏரியாவை கடக்கவே அந்த டைம் பத்தாதுன்னு புரிஞ்சதும் நமக்குன்னு ரியலான ரெக்கைங்க வேணும்னு இது வரைக்கும் நினச்சி கூட பார்க்கலையேன்னு நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணுறான். இது எவ்வளவு நாள் போகும்னு கேட்க, யாங் மிலிட்ரி ஏற்கனவே அந்த கிரியேச்சர்ஸை அழிக்க ட்ரை பண்ணுறதா சொல்கிறான். இருந்தாலும் சுச்சுவேஷன் சரியாக குறைஞ்சது 1 மாதம் ஆகும். நம்ம ஹீரோ அவ்வளோ நாள் ஆகுமான்னு ஷாக் ஆகுறான். அப்போ ஹான் சொல்கிறான், இங்கிலாந்துக்கு போக இன்னொரு வழி இருக்குது, கோல்டன் ஈகிளை யூஸ் பண்ணி. ஆனால் சாதாரண ஈகிள் இல்லை, அது அவக்கெண்ட் ஈகிளாக இருக்கணும். நம்ம ஹீரோ அவனை பார்த்து அதை எங்கே கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறான். ஹான் ஒரு சர்வைவல் சேனலில் காட்டின ரெஸ்ட்ரிக்டட் நார்த்தன் ஏரியாவில் ஒன்று இருக்கலாம்னு சொல்கிறான். ஒரு வீடியோவில் பல பெரிய அவக்கெண்ட் அனிமல்ஸ் இருக்குது, அதில் ஒரு கோல்டன் ஈகிளும் இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ப்ளூ கலர் எஸ்யூவி ரோட்டில் வேகமாக போகுது. ஹான் தன்னோட யூடியூப் சேனல் எடிட்டிங் வேலையால் கண்ணு தெரியாமல் போகுதுன்னு புலம்புறான். ஆனால் நம்ம ஹீரோ அதை ஜாலியாக கலாய்க்கிறான். இன்னொரு பக்கம் அக்கிகோ காரை ஓட்டிக்கிட்டே ஒக்கிட்டோவை தூங்குன்னு சொல்கிறா. இன்னும் 10 ஹவர் ட்ராவல் இருக்குது, ஆனால் அவன் தூங்க மாட்டான். அவங்க இப்போது சீக்ரெட்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கிற விஷயம் வெளியே தெரிஞ்சா அது ஒரு பெரிய ஸ்கேண்டல் ஆகிடும்னு அக்கிகோ அவனை வார்ன் பண்ணுறா. இதை செஞ்சால் இன கலவரமே வெடிக்கும்னு தெரிஞ்சும் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி போனால் லேட் ஆகும்னு ஒக்கிட்டோ ரிஸ்க் எடுக்கிறான். நாமளே நேரடியாக இறங்குனாதான் ஸ்பீடாக இருக்கும்னு அக்கிகோ கிட்ட சொல்கிறான். அப்போது ஜிபிஎஸ் ஒரு வார்னிங் கொடுக்குது. இன்னும் 1200 மீட்டரில் ஜாம்பி சோன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அனௌன்ஸ் பண்ணுது. ஆனால் அக்கிகோ பயப்படாமல் அந்த டேஞ்சரான பாதை வழியாகவே காரை ஓட்டிகிட்டு போக முடிவு பண்ணுறான். அதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் ஹானும் ஏற்கனவே காரை விட்டு இறங்கிட்டாங்க. ஒரு பெரிய பீஸ்ட் அவங்க முன்னாடி நின்றுட்டு மூக்குல இருந்து புகை விடுது. அதோட ஷார்ப்பான பல்ல ஒரு மோசமான சிரிப்பு தெரியுது. அந்த பீஸ்ட் ஹானை கோவமாக பார்க்குது. இது பார்க்கவே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது, மனுஷங்களை சுத்தமாக இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட அசரலை. இதுதான் எனக்கு வேணும், இதை எப்படியாவது பழக்கப்படுத்தணும்னு பிளான் பண்ணுறான். சடன்லி அந்த பீஸ்ட் வெறித்தனமாக அட்டாக் பண்ண வருது. ஹான் பயந்து ஓடி போய் பக்கத்தில் இருக்கிற மரத்தில் ஏறுறான். ஆனால் அந்த பீஸ்ட் விடாமல் மரத்தையே முட்டித்தள்ள மரம் அப்படியே சாய ஆரம்பிக்குது. இந்த மரம் கீழே விழ ஹான் பயத்தில் அலறிக்கிட்டே விழுந்துடுறான். கண்ணை இருக்க மூடிட்டு யாராவது காப்பாத்துங்கன்னு கெஞ்சுறான். அப்போ ஏதோ ஒன்று அவன் முகத்தோட கண்ணை திறந்து பார்த்தா முன்னாடி ஒரு பெரிய ரெட் ஐ வச்ச முயல் நிற்கிது. பதட்டத்தில் பின்னாடி நகர்ந்த ஹான் அங்கே இருக்கிற பீஸ்ட்டும் அந்த முயலும் தன்னை அட்டாக் பண்ணாமல் சைலண்ட்டாக இருக்கிறத பார்த்து குழப்பமாயிடுறான். என்னை யாரும் சாப்பிட மாட்டீங்களேன்னு அவன் கேட்குறான். இல்லைன்னு நம்ம ஹீரோ கூலாக சொல்கிறான். ஹான் அப்படியே தலையை குனிஞ்சு நிம்மதியாக மூச்சு விடுறான். அதுக்கப்புறம் முயலை காட்டி அதை அவன்கிட்ட இருந்து தள்ளி வைக்க கெஞ்சுறான். அது பயங்கரமாக இருக்குது, அதோட லெவல் பயங்கரம், ரேங்க் சி லெவல் 2. அப்போ ஒரு ப்ளூ போர்ட்டல் திறந்து முயல் உள்ளே குதிக்குது. ஹான் ஏன் பீஸ்ட் போகலைன்னு கேட்குறான். நம்ம ஹீரோ பீஸ்ட் மேலே ஏறி அது அவங்கள தூக்கிட்டு போக போகுதுன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ அந்த பீஸ்ட்டுக்கு ஏற்கனவே யாக்கான்னு பேர் வச்சுட்டான். நம்ம ஹீரோ யாக்கா மேலே போக ஹான் ஒரு ஓனாய் மேலே உட்காந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் உண்மையாகவே ஒர்த்து தானான்னு கேட்குறான். நம்ம ஹீரோ அது ஒரு அனிமலோட பர்சனாலிட்டியை கொஞ்சம் தான் மாற்றும்னு சொல்கிறான். ஹான் அதை நம்பலை. நம்ம ஹீரோ தன்னை விட வீக்கான பீஸ்ட்டுகளை மட்டும்தான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதா எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஹான் அந்த முயல் உண்மையாகவே அவ்வளோ டேஞ்சர்ஸானு கேட்க
நம்ம ஹீரோ ஆமான்னு சொல்கிறான். அது அவனை விட ஹையர் ரேங்க். ஹான் ஒரு முயல் கூட தன்னை விட ஸ்ட்ராங்காக இருக்குன்னு புலம்புறான். 2 ஸ்ட்ராங்கான அனிமலை கண்டுபிடிச்சதும் இன்னும் அந்த ஈகிளை கண்டுபிடிக்க முடியலை. ஹான் இன்னும் எவ்வளவு நேரம் தேடுவோம்னு கேட்குறான். நம்ம ஹீரோ ஈகிளை கண்டுபிடிக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டு உடனே மீசோவுக்கு கால் பண்ணுறான். அவகிட்ட பிளாண்டி எங்கே இருக்கான்னு கேட்க அவள் வேறொரு ரீஜியனில் இருக்கிறதா மீசோ சொல்கிறா. இன்னொரு பக்கம் ஒரு சிட்டி மேலே கருமேகங்கள் பயங்கரமாக சூழ்ந்துருக்கு. ஒரு சோல்ஜர் ஓடி வந்து கேப்டன் இன்னும் 10 நிமிஷத்தில் டஞ்சன் பிரேக் ஆக போகுதுன்னு வார்ன் பண்ணுறான். சுச்சுவேஷன் மோசமாகிறத உணர்ந்த சாய் எல்லாரும் உடனே இந்த இடத்த விட்டு வெளியே வாங்கன்னு ஆர்டர் போடுறா. சோல்ஜர்ஸ் எப்போவோ ஏர் ஸ்ட்ரைக் கேட்டு மெசேஜ் அனுப்பிட்டாங்க. ஆனால் ஏன் இன்னும் ஒரு ரிப்ளையும் வரலைன்னு அந்த சோல்ஜர் கடுப்பாகி கேட்குறான். அப்போதான் ஒரு ஷாக்கான ரிப்ளை வருது. ஏர் ஸ்ட்ரைக் இப்போதைக்கு சாத்தியமில்லை, ஆர்டிலரி படைகளும் இப்போ டவுன் ஆகிடுச்சின்னு மெசேஜ் வருது. இதை கேட்டு ஒரு சோல்ஜர் பயங்கரமாக கத்தி திட்டுறான். ஏண்டா இதை சொல்ல இவ்வளவு நேரமானு கோவப்படுறான். அடுத்த 10லிருந்து 15 நிமிஷத்துல தான் பேக்கப் வரும்னு ரிப்ளை வருது. அதை கேட்டு சாய் செம்ம கடுப்பாகி அது வரைக்கும் நாங்கள் எப்படி தனியாக இந்த ஸ்பைடர்ஸை சமாளிக்க முடியும்னு கத்துறா. ஆனால் மற்றவங்க அதை கண்டுக்காமல் உடனே பின்வாங்கிறது தான் இப்போதைக்கு முக்கியம்னு மட்டும் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. உண்மையில் அந்த சாய் எல்லாரும் சீக்கிரம் கியரை எடுத்துக்கிட்டு கிளம்புங்கன்னு ஆர்டர் போடுறா. ஒரு சோல்ஜர் அந்த விச்சு மனசை மாற்றுறதுக்குள்ளே ஓடிடலாம்னு நக்கலாக கத்துறான். அதை கேட்டு அந்த பொண்ணு அதனால தான் யாரும் என்ன விரும்புறது இல்லையோன்னு தன்னையே கேலி பண்ணிக்கிறா. அப்புறம் ஃபோனை எடுத்து நான் 11வது ரீகான் ஸ்குவாட் கேப்டன்னு கம்பீரமாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. ஹீரோ ரொம்ப நாள் கழித்து பிளாண்டிக்கு கால் பண்ணி ஜாலியாக பேசுகிறான். கோல்டன் ஈகிளை கண்டுபிடிக்க உன்னோட டீம் ஹெல்ப் வேணும்னு நம்ம ஹீரோ கேட்குறான். அவளுக்கு செம கோவம் வருது. போடான்னு கத்திட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. நம்ம ஹீரோ ஒன்றுமே புரியாமல் ஒரு ஈகிளை பிடிக்க ஹெல்ப் கேட்டது எப்படி தப்பாக தெரியும்னு ஹான் கிட்ட அப்பாவியாக கேட்குறான். ஆனால் ஹான் அதை கண்டுக்காமல் முன்னாடி எதையோ பார்த்துட்டு ஷாக்காகி போய் அங்கே பாரு அது என்னதுன்னு கேட்குறான். சிட்டிக்கு வெளியில் கருப்பு புகை வருது. ஃபோனை காட்டி ஹான் நம்ப முடியாமல் அவங்க ஸ்டார் ஃபிஷ்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஸ்டார் என்னன்னு கேட்குறான். ஹான் ரிப்போர்ட்டை காட்டுறான். ஒரு ஸ்டார் ஃபிஷ் டஞ்சன் ஓப்பன் ஆகிருச்சு. அந்த கிரியேச்சருங்க நெருப்பை கக்கும், செத்தா வெடிக்கும். நம்ம ஹீரோ இதை கேட்டு ஷாக் ஆயிடுறான். செத்ததுக்கு அப்புறமும் பிரச்சனை பண்ணுமான்னு. இப்போ ஹான் மேலே காட்டி பறவைகளை பார்க்க சொல்கிறான். ஒரு பெரிய கூட்டம் டஞ்சன்ல இருந்து தப்பிச்சு ஓடுது. நம்ம ஹீரோ குழப்பமாக போய் மேலே பார்க்குறான். நெருப்பு பரவுறதை பார்த்து ஹான் வேகமாக வெளியே போகணும்னு வார்ன் பண்ணுறான். சுற்றி இருக்கிற காடு முழுக்க தீ கொழுந்துக்கிட்டு எரியுது. அனிமல்ஸ் எல்லாம் உயிரை காப்பாற்றிக்க ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் அசராமல் அந்த நெருப்பையே உத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். சடன்லி ஹான் ஓட்டிட்டு வந்த ஓனாய் பயங்கரமாக ஊழையிட ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ பதட்டப்படாமல் இந்த தீயை ஆரம்பித்தவனுங்க இங்கே தான் பக்கத்தில் இருக்காங்கன்னு கூலாக சொல்கிறான். காட்டு தீ வேகமாக பரவி எல்லா அனிமலையும் சுற்றி வளைக்குது. அப்போ ஹான் மேலே பார்த்து அங்கே பாரு கோல்டன் ஈகிள்னு கத்துறான். கூட்டத்திலேயே ரொம்ப பெருசாக ஒரு ஈகிள் பறந்து வருது. நம்ம ஹீரோ அதோட இன்ஃபோவை செக் பண்ணிட்டு ரேங்க் சி லெவல் 6 இது சூப்பராக இருக்கேன்னு ரசிக்கிறான். சிரிச்சுக்கிட்டே அதுக்கு ஜேம்ஸ் சூரின்னு பேர் வச்சு இது இனிமே என் கூடவே பறக்கணும்னு அதை தன்னோட வசப்படுத்துகிறான். கொஞ்ச நாள் கழிச்சு நியூஸில் காட்டுத்தீ ஒரு நேச்சுரல் டிசாஸ்டராக முடிஞ்சதுன்னு ஒரு சூறாவளி வந்து அங்கிருந்த அத்தனை ஸ்டார் ஃபிஷ்களையும் அழிச்சுடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதை பார்த்து ஹான் அது சுத்த நான்சென்ஸ்னு முணுமுணுக்கிறான். அதனால தான் யாரும் நியூஸ் பார்க்கறது இல்லைன்னு சொல்கிறான். உண்மையான ஃபுட்டேஜ் அப்லோடு பண்ணதில் சந்தோஷப்படுறான். மக்கள் இப்போ என்ன உண்மையாக நடந்ததுன்னு பார்ப்பாங்க. ட்ரோன் நம்ம ஹீரோ அந்த பீஸ்ட்டை சவாரி செஞ்சுக்கிட்டு ஃபயருங்க கிரியேட் பண்ணி மாஸ்க் காட்டுறது அப்பட்டமாக தெரியுது. மக்கள் இதை பார்த்து ஷாக்காகி போயிடுறாங்க. நம்ம ஹீரோ தன்னோட டொர்னாடோ ஸ்கில்லை யூஸ் பண்ணி காட்டுத்தீயை அப்படியே ஸ்டார்ஃபிஷ் கூட்டத்துக்கு எதிராக திருப்பி அடித்து மாஸ்க் காட்டுறான். இந்த வீடியோ பார்க்ஸ் டொர்னாடோ ஸ்கில்லுன்னு சோசியல் மீடியாவே அதிர வைக்குது. வெறும் சில செகண்ட்ஸ்லேயே 4 லட்சம் வியூஸை தாண்டி வீடியோ வைரல் ஆகுது. மக்கள் இதை பார்த்துட்டு பார்க் என்ன காடான்னு மிரண்டு போய் கேட்குறாங்க. இதை பார்த்து ஹான் செம ஷாக் ஆகுறான். இதோட இந்த சாப்டர் முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.